நிமிரக்கூடாத கூனி. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். ஒரு ஸ்திரீ நீண்ட காலமாக பலவீனப்படுத்தும் ஆவியினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்தும் ஆவியில் இருந்து விடுவித்து அவளை அற்புதமாக சொஸ்தமாக்கிய சம்பவம் இந்த வசன பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாட்களில் ஜெப ஆலயங்களுக்கு போவது வழக்கம். இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுகிற விசுவாசிகளும் ஞாயிறு ஆராதனையில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தவாறே டெலிவிஷன் மூலமாக பிரசங்க செய்தியை கேட்டுக்கொள்ளலாம் என்றோ, அல்லது வீட்டில் நாமாகவே வேதம் வாசித்து ஆவிக்குரிய புஸ்தகங்களை படித்து ஆராதனை செய்து கொள்ளலாம் என்றோ நினைக்கக்கூடாது. சபை ஆராதனையை புறக்கணிக்காமல் அதில் பங்கு பெறுவது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தரும். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாட்களில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்ததாக நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சத்திய வசனத்தை ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணுகிறார். தாம் போதகம் பண்ணிய சத்தியத்தை உறுதி பண்ணுவதற்காக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்து நடப்பித்த அற்புதம் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் அற்புதமாகும். பலவீனப்படுத்தும் ஆவி. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு கிறிஸ்து இங்கு நடப்பித்த அற்புதத்தினால் ஒரு ஸ்திரீ சொஸ்தமாகிறாள். இவள் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டவள். இவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருக்கிறாள். பலவீனப்படுத்தும் ஆவியானது அவளை நிமிர விடாமல் கூனியாக வைத்திருக்கிறது. இவளால் நேராக நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இவள் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டவளாக இருக்கிற போதிலும், கூனியாக இருக்கிற போதிலும், ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு போவதை நிறுத்திவிடவில்லை. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக பயபக்தியோடு ஜெப ஆலயத்திற்கு போகிறாள். நம்முடைய சரீரத்தில் சிறிய சுகவீனம் வந்துவிட்டால் கூட சபைக்கு போவதை நிறுத்திவிடுகிறோம். மெய்யாகவே மிகப்பெரிய வியாதி இருந்தால் மாத்திரமே அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் சபை ஆராதனையில் பங்கு வருவதை நிறுத்திவிடக்கூடாது. ஏனெனில் தேவன் நாம் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக நமக்கு உதவி செய்யக்கூடியவர். ஆராதனையில் நாம் பங்கு பெற தவறும்போது தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறோம். ஒரு அசுத்த ஆவி அந்த ஸ்திரியை 18 வருஷமாக பிடித்திருந்தது. சாத்தான் 18 வருஷமாக அவளை கட்டியிருந்தான். பிசாசே மனுஷருடைய நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் காரணமானவன். நோய்கள் தேவனிடமிருந்து வரவில்லை, பிசாசுகளிடமிருந்தே வருகின்றன. எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா மனுஷரையும் குணமாக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். மனுஷரை வியாதியில் இருந்து விடுவிப்பது தேவனுடைய கிரியை. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருக்கும் அந்த ஸ்திரீ கூனியாக ஜெப ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறாள். தன்னை குணப்படுத்துமாறு இவள் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்ளவில்லை. என்றாலும் இவள் தம்மிடம் வேண்டிக் கொள்ளவில்லை என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை புறக்கணித்து விடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் மிகவும் பெரியது. அதை தடை பண்ண எந்த வல்லமையாலும் முடியாது. இயேசு கிறிஸ்து கூனியாக இருக்கும் அந்த ஸ்திரீயை கண்டு அவளை தம்மிடத்தில் அழைக்கிறார். அந்த ஸ்திரீ இயேசுவிடம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பாகவே இயேசு அவளை தம்மிடத்தில் அழைக்கிறார். கூனியாக இருக்கும் ஸ்திரீ தன்னுடைய சரீரம் சுஸ்தமாக வேண்டும் என்னும் நோக்கத்தோடு ஜெப ஆலயத்திற்கு வரவில்லை. இவள் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை கேட்பதற்காகவே வந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தை தன்னுடைய ஆத்மாவிற்கு நன்மையான ஆசீர்வாதங்களை தரும் என்று எதிர்பார்த்து இவள் ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவோ இவளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளுடைய பலவீனத்தில் இருந்து அவளை விடுதலையாக்கி அவளுக்கு சரீர சுகமாதலையும் கட்டளையிடுகிறார். நாமும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது நம்முடைய சரீர தேவைகளுக்காக மாத்திரம் வராமல் நம்முடைய ஆத்மாவின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் வர வேண்டும். நம்முடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும் போது நம்முடைய சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். அவள் நிமிர்ந்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு கிறிஸ்து கூனியாக இருக்கிற அந்த ஸ்திரியை கண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறாள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமை உள்ளது, நோய்களை குணப்படுத்தக்கூடியது. 18 வருஷமாக எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தவள் இப்போது நிமிர்ந்து நிற்கிறாள். தேவன் தம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். கூனியாக இருக்கும் அந்த ஸ்திரீயின் மேல் தமது கைகளை வைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு கிறிஸ்து கூறின உடனே அந்த ஸ்திரீ நிமிர்ந்து நிற்கிறாள். 18 வருஷமாய் இவளால் எவ்வளவும் நிமிரக்கூடாமல் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவினால் இவளை நிமிரச் செய்ய முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்ட உடனேயே இந்த ஸ்திரீ தானாக நிமிர்ந்து நிற்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை கூனலை நிமிர்த்துகிறது. பாவிகளுடைய ஆத்துமாக்கள் கூனல் விழுந்து போய் தேவனுக்கு முன்பாக நிமிரக்கூடாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதன் மூலமாக அவர்களுடைய கூனலான ஆத்துமாக்களை நிமிரச் செய்கிறார். பரிசுத்தமில்லாத இருதயங்கள் பலவீனப்படுத்தும் ஆவிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை விரட்ட முடியும். நம்முடைய இருதயங்கள் பாவம் நிறைந்ததாகவும் பலவீனம் உள்ளதாகவும் இருக்கும்போது நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவும் நிமிரக்கூடாமல் கூனலாக இருப்போம். உன்னதமான தேவனையும் பரலோகத்தையும் ஆவிக்குரிய கூனலாக இருக்கும் நம்மால் நிமிர்ந்து நோக்கி பார்க்க முடியாது. ஆத்துமாக்கள் கூனலாக வளைந்திருக்கும் போது அவர்களால் இயேசுவை தேட முடியாது. இயேசு எங்கே இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. கூனல் விழுந்த ஆத்துமா தேவனை ஏறிட்டு பார்க்காமல் பாதாளத்தையே பார்த்து கொண்டிருக்கும். தம்மை பார்க்க முடியாமல் பலவீனத்தின் ஆவியினால் அடிமைப்பட்டு கூனலாக இருக்கும் ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அன்போடு அழைக்கிறார். அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் அவர்களுடைய சரீரங்களை சொஸ்தமாக்கும் வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வார்த்தை அவருடைய வாயில் இருந்து வெளிப்படும் போது நாம் நம்முடைய பலவீனங்களில் இருந்து விடுதலையாவோம். கூனல் உள்ள ஆத்துமாக்கள் நிமிரும். தேவனுக்கு முன்பாக நிமிர்ந்து பார்க்க முடியாத இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு தேவனை நோக்கி பார்க்கும். மனுஷனுடைய பாவங்கள் அவனை வளைத்து கூனலாக்கி விடுகிறது. ஆனால் தேவனுடைய கிருபையோ கூனலாக இருக்கும் மனுஷனை நேரே நிமிரச் செய்கிறது. இந்த சம்பவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான காரியம். ஏனெனில் தேவனுடைய பிள்ளைகளில் அநேகர் இன்றும் பலவீனப்படுத்தும் ஆவிகளினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தின் ஆவிகளுக்கு விசுவாசிகள் கூட தங்களை ஒப்புக் கொடுத்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால்
நம்முடைய பலவீனங்களில் இருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது ஏற்ற காலத்தில் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த இந்த ஸ்திரீ தன்னுடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகமடைந்திருக்கிறாள். தன்னுடைய பலவீனத்தில் இருந்து விடுதலையாகி தன்னுடைய கூனலில் இருந்து நிமிர்ந்தவுடன் அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். கூனலான ஆத்துமாக்கள் நிமிர்த்தப்பட்டவுடன் அவை தேவனை மகிமைப்படுத்தி தங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு ஏறெடுக்கும். நாம் விடுதலை பெற்றால் தேவனை துதிக்கவும் செய்வோம். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால், இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இயேசு கிறிஸ்து கூனியை ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கி இருக்கிறார். இதனால் ஜப ஆலய தலைவன் கோபமடைகிறான். ஜப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அந்த வெளிச்சத்தை ஜனங்கள் காணக்கூடாதவாறு மத வெறியர்களின் ஆவிகளினால் அதை தடை பண்ண முடியவில்லை. தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது அதை தடை பண்ண ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்தில் கூனியாக இருந்த ஸ்திரீயை குணப்படுத்துவது ஒரு மூலையில் நடைபெற்ற சம்பவம் அல்ல. எல்லோருக்கும் தெரியும் விதமாக எல்லோரும் அந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவளை சொஸ்தமாக்குகிறார். இந்த சம்பவம் ஓய்வு நாளில் நடைபெற்றபடியினால் ஜப ஆலய தலைவன் கோபமடைகிறான். அவன் ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை இவன் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய விருப்பப்படி கிடைக்கும் என்றும், அவருடைய அற்புதத்தை விட ஓய்வு நாள் பிரமாணம்தான் நமக்கு முக்கியம் என்றும் ஜப ஆலய தலைவன் கூறுகிறான். ஓய்வு நாள் தவிர மீதியுள்ள 6 நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஜப ஆலய தலைவன் கூறுகிறான். இவனுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குவது மிகவும் சாதாரணமான காரியமாகவும் எப்போது வேண்டுமானாலும் நடைபெறும் சம்பவமாகவும் தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவை இவன் தேவகுமாரனாக அங்கீகரித்து மதிக்கவில்லை. இயேசுவுக்கு வேறு வேலை இல்லாமல் ஜபாலயத்தில் எப்போதும் சொஸ்தமாக்கிக் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறான். இயேசு கிறிஸ்து நடப்பிக்கும் அற்புதம் தேவனுடைய கிரியை. தேவன் நம்மை ஓய்வு நாள் பிரமாணத்தில் இருந்து விடுதலை பண்ணி இருக்கும்போது இந்த ஜப ஆலய தலைவனோ மறுபடியும் அந்த பிரமாணத்திற்குள் மனுஷரை கட்டிப்போட முயற்சிக்கிறான். வேலை செய்தால் என்னும் வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஷெஷத் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு இரக்கமுள்ளது, தேவ பக்தியுள்ளது என்று பொருள். பக்தியுள்ள காரியம் வெளிப்படுவதற்காகத்தான் ஜப ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் தேவ கிருபையையும் தேவ இரக்கமும் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூனலாக இருந்த ஸ்திரீயை சொஸ்தமாக்கிய போது அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து 18 வருஷமாக எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியை சொஸ்தமாக்கி அவளை நிமிரச் செய்து தமது இரக்கத்தை வெளிப்படுத்தியது அது ஓய்வு நாளாக இருக்கிற போதிலும் அது மிகவும் சரியான காரியமே. மார்க்க தலைவர்கள் கோபப்படக்கூடாது, நீடிய பொறுமையுடன் இருக்க வேண்டும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஜப ஆலய தலைவனுக்கு மனுஷருடைய தேவையை விட சட்டதிட்டங்களே முக்கியமானவையாக தோன்றிற்று. மாயக்காரனே, கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அழைத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இயேசு கிறிஸ்து ஜப ஆலய தலைவனை மாயக்காரனே என்று அழைக்கிறார். தாம் செய்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து நியாயப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். நமது நியாய தீர்ப்பில் கிருபையும் இரக்கமும் அன்பும் தேவ பக்தியும் மிகுந்திருக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நாம் நியாயம் தீர்க்கும் போது வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம்.
நீதியை காண தவறி விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் ஜெப ஆலய தலைவன் சத்துருவாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மீது தனக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தான் ஓய்வு நாள் பிரமாணத்தின் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறான். பக்தியின் வேஷத்தை தரிக்கிறான். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து இவனை மாயக்காரனே என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய செய்கையை நியாயப்படுத்தும் விதமாக யூதர்கள் அனைவராலும் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் சில காரியங்களை எடுத்துக் கூறுகிறார். யூதர்கள் ஓய்வு நாளிலும் தங்களுடைய எருதுகளையும் கழுதைகளையும் தொழுவத்தில் இருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் அவற்றுக்கு தண்ணீர் காட்டுகிறது வழக்கம். ஓய்வு நாளில் இதை செய்யலாம் என்று யூதர்கள் எல்லோரும் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் எருதுக்கும் கழுதைக்கும் தண்ணீர் காட்டாமல் இருக்க முடியாது. ஓய்வு நாளில் எருதுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று அவற்றை பட்டினியாக போட முடியாது. வேலை செய்வதனால் உண்டாகும் களைப்பை விட பட்டினி கிடப்பதினால் எருது அதிக சோர்வடைந்து களப்படைந்து விடும். எருதை பட்டினி போடுவதற்கு பதிலாக அதை வேலை வாங்குவதனால் ஒரு தவறும் இல்லை. ஆபிரகாமின் குமாரத்தி, இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். யூதர்கள் எருதுகளின் மீதும் கழுதைகளின் மீதும் இரக்கம் காண்பித்து ஓய்வு நாளாக இருந்தாலும் அவற்றை தொழுவத்தில் இருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் அவற்றிற்கு தண்ணீர் காட்டுகிறார்கள். இது யூதருக்கு நியாயமாக தெரிகிறது. கூனியாக இருக்கும் இந்த ஸ்திரீ 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறாள். எருதுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்கள் இந்த ஸ்திரீக்கு இரக்கம் காண்பிக்க மறுத்துவிடுகிறார்கள். இந்த ஸ்திரீ ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள். இவள் அவர்களுடைய சகோதரி. தங்கள் எருதுகளுக்கும் கழுதைகளுக்கும் இரக்கம் காண்பிக்கிறவர்கள் தங்கள் சகோதரிக்கு இரக்கம் காண்பிக்காமல் இருப்பது முறையற்ற செயல். இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருப்பதினால் இவள் மேசியாவின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமுள்ளவளாக இருக்கிறாள். இவளை சாத்தான் 18 வருஷமாய் கட்டி போட்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த ஸ்திரீயை சாத்தானின் கட்டில் இருந்து விடுவிப்பது இந்த ஸ்திரீக்கு காண்பிக்கும் இரக்கமும் தேவனுக்கு காண்பிக்கும் பக்தியும் சாத்தானுடைய அதிகாரத்தை முறிக்கும் செயலுமாகும். இந்த ஸ்திரீ 18 வருஷங்களாக சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறாள். இவளை விடுவிப்பதற்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தாமல் காலதாமதம் பண்ணுவது நல்லதல்ல. 18 வருஷமாக இவள் அவதிப்பட்டதே மிகவும் அதிகம். இனிமேலும் இவள் அவதிப்பட வேண்டியது இல்லை. வெட்கமும் சந்தோஷமும். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் இந்த அற்புதத்தை செய்தபோது அங்கு ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விரோதிக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு மிகவும் வெட்கப்படுகிறார்கள். வெட்கப்படுவது மனம் திருந்துவதற்கு அடையாளம் அல்ல. தாங்கள் செய்த தவற்றுக்கு வருத்தப்பட்டால்தான் மனம் திரும்ப முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்களோ தங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்துவதற்கு பதிலாக வெட்கப்படுகிறார்கள். இந்த வெட்கம் பொறாமையினாலும் தோல்வியினாலும் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்படும் போது மற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களுக்கு வெட்கமும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சந்தோஷமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து செய்யும் காரியங்கள் மகிமையான செய்கைகள். தேவனுடைய மகிமையான செய்கைகளை கண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். பொறாமைப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. பொறாமைப்படுவது சத்துருவின் ஆவி. கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவது ஆவியின் கனி. மனுஷரை வெட்கப்படுத்தும் காரியங்கள்: பின்மாற்றம், மனுஷ பயம், சுயம், தவறான செய்கை. மனுஷரை வெட்கப்படுத்தாத காரியங்கள்: பாவம் அறியாத சுபாவம், தேவனை சார்ந்திருப்பது, நம்பிக்கை, சுவிசேஷம், விசுவாசம், வளர்ச்சி, நீதி.
மாய்மாலமும் பாவமும் மனுஷருக்கு வெட்கத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. வெட்கத்தில் இருந்தும் மாய்மாலத்தில் இருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.